இப்ப நம்ம அங்க கேல் டவருக்கு போகவே இல்லை. ஏன்னு கேட்டா 2900 ரூபா இந்தியன் கரன்சிக்கு 2900 ரூபா கொடுத்து போனதுனால போகல. நம்ம வந்து ட்வின் டவருக்கு வாக்கிங்ல போயிட்டு இருக்கோம். மலேசியா ஃபுல்லாவே வந்து நடைப்பயணத்துலதான் போகுது போற பக்கம் பார்த்தா. இப்ப இங்க இருந்து நேரா போனோம். இந்த பக்கம் எல்லா பக்கம் சிக்னல் ரோடு கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்வின் டவர் இந்த சைடு தான் இருக்கு. ட்வின் டவர் இந்த ட்வின் டவருக்கு போறதுதான். எல்லாம் பெரிய பெரிய கட்டடமா தான் இருக்கு சுத்தி. மர்சிடிஸ் பென்ஸ் ஒரு வழியா நடந்து நடந்து பெட்டாச் டவர் இருக்கு, ட்வின் டவர். இதுக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கும் நம்ம மேல போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல மொத்தமா 86 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்டீலு அதுக்கப்புறம் கிளாஸ்னால உருவாக்கப்பட்டது. நைட் வந்து லைட் போடுவாங்க, அதே வந்து நம்ம பார்த்துட்டு போவோம். நைட் வியூ எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. கீழே வந்து ஒரு ஃபவுண்டன் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஃபவுண்டன் வந்து பாத்தீங்கன்னா மேல அப்படியே பார்த்தா ட்வின் டவர்ஸ். அதுல வந்து 42nd ஃப்ளோர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குதான் வந்து கனெக்ஷனு. மொத்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 451 மீட்டர்ஸ். இந்த டவர் மட்டும் 42nd ஃப்ளோரை கனெக்ட் பண்றதுதான் அந்த சென்டர் பிரிட்ஜ். மொத்தமா இது ஃபுல்லாவே பிசினஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற பில்டிங்கா இருக்கு. இதுல வந்து 86th ஃப்ளோர் மட்டும்தான் டிக்கெட் கொடுத்து அலோவ் பண்றாங்க. அதுக்கு மேல வந்து நம்ம யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நல்லா பிசினஸ் பர்பஸ்க்காக தான் இருக்கு. நைட்ல இதோட வியூ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஒரு 4-5 போட்டோஸ் எடுக்கும் அது கூட. இதுக்கு பக்கத்துல வந்து ஒரு மால் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு மால், அந்த இடத்துல அதுவும் போலாம். போய் பார்த்தேன், ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இந்த ஊர் மதிப்புக்கு அது கம்மி, ஆனா நம்ம ஊர் மதிப்புக்கு அது காஸ்ட்லி. இப்ப நம்ம வந்து கேல் டவர் வந்து இந்த சைடு பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த சைடான்னு தெரியல, ஏதோ ஒரு சைடு பார்த்தோம். இது வந்து இதுதான் நைட்டு வந்து லைட் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். அதுவும் நைட் வந்து லைட் எல்லாம் போட்டு சூப்பரா தான் இருக்கும். நாங்க இதை ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அங்கேயும் போவோம் நைட்டு.